நான் சதீஷ்குமார், ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ். அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு பெரிய வழி வந்திருக்கு. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியலில் ஸ்மார்ட் கிட் 360ன்னு ஒரு நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து ப்ராடக்டோட பவுண்டரி லைன்ஸ் பார்த்திங்கன்னா 0லேருந்து 17 இயர்ஸ் இருக்கிற வரைக்கும் இருக்கிற கிட்ஸுக்கு எல்லாமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மினிமம் 30,000 ருபீஸ் இப்போ இயர்லி ப்ரீமியம் நம்ம கட்டலாம். மேக்ஸிமம் பாலிசி டேர்ம் வந்து 12லேருந்து 25 இயர்ஸ் வரைக்கும். மினிமம் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் வந்து 5லேருந்து 15 இயர்ஸ் வரைக்கும் இருக்குங்க. ஒரு கேஸ் ஸ்டடி நாம் எடுத்துக்கலாம். இப்போ முருகன்ற 35 வயது மதிக்கத்தக்க ஒருவர் வந்து அவரோட ஒரு வயது குழந்தைக்காக இந்த ஸ்மார்ட் கிட் 360ன்ற பாலிசி இப்போ எடுக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. அவர் 3,33,400 ரூபா ப்ரீமியம் கட்டுறதா 12 வருஷத்துக்கு கட்டுறதா முடிவு பண்ணுறாரு. அவரோட பாலிசி டேர்ம் வந்து 25 வருஷம். அப்போ அவர் 12 வருஷம் அந்த 3,33 கட்டினா மொத்த தொகை வந்து 40 லட்ச ரூபா ஆகிடும். மிச்சம் இருக்கிற அந்த 13 வருஷ பாலிசி டேர்மில் இந்த 40 லட்சத்தை வந்து அவர் 4 முறை எடுத்துக்கலாம். ஸோ 18வது வயசில் ஒரு 10 லட்சம், 19வது வயசில் ஒரு 10 லட்சம், 20ல் ஒரு 10 லட்சம், 21ல் ஒரு 10 லட்சமாக அவர் வித்ட்ரா பண்ணிடுறாரு. 25வது வருஷம் பாலிசியோட மெச்சூரிட்டி பீரியடில் அவருக்கு வந்து 59 லட்சம் மெச்சூரிட்டி வேல்யூ வரும். ஸோ அவர் 40 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த 25 வருஷத்தில் அவருக்கு 99 லட்சமாக திரும்பி வந்துடுது. சீன் நம்பர் 2ல் இப்போ முருகன் வந்து 2 வருஷம் கட்டிட்டு 3வது வருஷம் அவர் எதிர்பாராத விதமாக தவறிட்டார் அப்படின்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு 33 லட்சம் டெத் பெனிஃபிட்டாக அந்த குழந்தைக்கு கொடுத்துருவாங்க, அந்த ஃபேமிலிக்கு. அப்புறம் 3,33,400 ரூபா அவர் என்ன ப்ரீமியம் கட்டிகிட்டு இருந்தாரோ அது வந்து எவ்ரி இயர் ஃபேமிலி இன்கம்மாக மிச்சம் அந்த பாலிசி முடிவாகிறதுக்கு உண்டான 23 வருஷத்துக்கும் கொடுத்துடுவாங்க. அப்புறம் 3வது வந்து அவர் கட்ட வேண்டிய 10 வருஷம் நிலுவ தொகை இருக்குது இல்லையா, 10 வருஷம் ப்ரீமியம் வந்து வெய்வர் ஆஃப் ப்ரீமியம் மெத்தடில் இந்த கம்பெனி வந்து அவருக்காக கட்டிடும். இது 3 அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் நம்ம இறந்துட்டால் கிடைக்கும். அது இல்லாமல் நம்ம ஏற்கனவே இப்போ பேசினபடி அந்த 10 லட்சம் 4 மணி பேக், அதுவும் அந்த 25வது வருஷம் அந்த முதிர்வு தொகையும் கிடைக்கும். இதில் டோட்டல் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2,36,00,000 அவர் குடும்பத்துக்காக அந்த குழந்தைக்காக கிடைக்குது. இது ஒரு டேர்ம் பிளானை விட ரொம்ப பவர்ஃபுல் பிளானுங்க அது. இதில் வந்து நம்ம இப்போ 10 வருஷம் கட்டிட்டிங்கன்னா மிச்சம் வர பீரியடில் குழந்தையோட +2 படிப்புலேருந்து காலேஜ் ஹையர் ஸ்டடீஸு ஒரு வேலைக்கும் நம்ம முடிவு பண்ணிடுறோம். அந்த தொகைகள் வந்துடுது. அப்புறம் 25வது வருஷத்தில் அந்த முதிர்வப்போ வந்து அந்த தொகை வந்து ஒரு கல்யாணத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக தான் இது வந்து ஸ்மார்ட் கிட் 360ன்னு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. உங்களுக்கு யாராவது இது இன்ட்ரெஸ்ட் என்னென்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாருமே எனக்கு 0லேருந்து ஒரு 17 இயர்ஸ் இருக்கிற கிட்ஸுக்கு எனக்கு அவங்க பேரண்ட்ஸுக்கு என்னை ரெஃபர் பண்ணலாம். தேங்க்யூ.